ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றா பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று சூரவன்மன் வதைப்படலம் நேற்றைய பதிவின் தொடர்ச்சி இறுதி பகுதி. சூரவன்மன் ஆரவாரம் செய்து கொண்டு அண்டத்தின் வாயிலில் இருந்த அம்புக்கதவினை தம் அம்பால் நீக்கி தடையின்றி அவ்வண்டத்திலிருந்த அப்பால் உள்ள 4 வகை படைகளும் வருமாறு கூவி அழைத்து தோள்களை தட்டி பேரொளி எழுப்பினான். முருகப்பெருமான் கண்களால் வீழ்த்த பொழுது வீர உணர்வு அற்று வலிமை இழந்தனர். முருகப்பெருமான் சிலரை தன் பெருமூச்சினால் சிறிது அதட்டினார். பஞ்சு மலைகள் தீப்பற்றி எரிந்தது போன்று புழுதியாகி மூடிக்கொண்டன. தந்திரமாக போர் புரிய சூரவன்மன் நினைத்தான். முருகப்பெருமான் தன் படைக்கருவியிடம் அண்டங்களில் உள்ள படைகளை அழித்து திரும்பி இவ்விடம் வருவீராக என்றார். அந்த படைக்கருவியை விடுத்த அளவற்ற கோடி கணக்கான படைகள் பலவிதங்களில் சென்று சூரவன்மனின் படைகளை அரை நொடியில் அழித்து திரும்பி வந்தன. சூரவன்மன் சக்கராயுதத்தை பயன்படுத்தி அது யாவரும் அஞ்சுமாறு சுழன்று வந்தது. எண்ணற்ற மாய செயல்களை செய்து எண்ணற்ற உருவங்கள் கொண்டு பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தினான். இதை பார்த்த முருகப்பெருமான் புன்முறுவல் செய்து ஞானக்கணையால் வில்லை பொருத்தி செலுத்த மாய செயல் மறைந்து தனி ஒருவனாய் தேரில் சூரவன்மன் இருந்தான். மற்ற அண்டங்களுக்கு மாறி மாறி சென்றான். பின்தொடர்ந்து முருகப்பெருமான் விரட்டினார். மீண்டும் வீர மகேந்திரபுரத்தின் எல்லைக்குள் வந்தான். அனைவரும் இறந்து விட்டனர். இனி என்ன செய்யலாம் என நினைத்து பெருமூச்சு விட்டான் சூரவன்மன். தன் தாயான மாயையை நினைத்தான். அவள் வந்து என்ன வேண்டும் என வினவ அனைவரும் இறந்தனர். அவர்களை மீட்கவும் மீண்டும் போர் புரிய உபாயத்தை வேண்டினான். மாயை இவன் மாறாமல் முருகனுடன் போரிட நினைக்கிறானே என எண்ணி தவறு செய்கின்றானே, இவன் நிறை செல்வ வாழ்க்கையை இழப்பான் என அறிந்தாள். முருகப்பெருமானின் வேலாயுதத்தால் நீ விரைவில் அழிவதனை அறிவாயாக. நான் கூறும் அறிவுரையை ஏற்பாயாக, இல்லையேல் உயிரை இழப்பா என கூற அவன் ஏற்கவில்லை. தலை விதியை எவராயினும் கடந்தவருண்டோ? இறந்த அனைவரும் நீ மகிழ்ச்சியடையும் பொருட்டு போரிட்டு இறந்தனர். அவர்களெல்லாம் உயிர் பெற்று எழ வேண்டும் என்றால் புறக்கடலின் ஒரு பக்கத்தில் மனம் மிகுந்த அமுதமான குளிர்ந்த மந்தரகூடம் என்னும் ஒரு மலை உள்ளது. அதனை இங்கு கொண்டு வந்தால் நீ வேண்டிய செயல் நிறைவு பெறும் என்று உபாயம் கூறினாள் மாயை. சூரவன்மன் இதை கேட்டு மகிழ்ந்து தன் இந்திரஞாலம் என்னும் தேரினை அழைத்து விரைந்து சென்று மந்திரகூட மலையை பெயர்த்து இவ்விடம் கொண்டு வருவாயாக என்றான். அத்தேர் விரைந்து 7 கடலை தாண்டி சென்று மந்திரகூட மலையை பெயர்த்து கொண்டு வீர மகேந்திரபுரத்தை அடைந்தது. அமுத மலையில் காற்று பட்டு அது பரவியவுடன் இறந்தவர்கள் அனைவரும் உயிர் பெற்றெழுந்தனர். அசுரப்படைகள் அனைத்தும் எழுந்தன. சிங்கமுகாசுரன், பானுகோபன், அக்னிமுகாசுரன், வஜ்ரவாகு, தர்மகோபன், அதிசூரன், அசுரேந்திரன், 3000 என இறந்த அனைவர்களும் திரும்ப உயிர் பெற்று எழுந்து ஆரவாரம் செய்தனர். சூரவன்மன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். வியப்பு அடைந்து தாயாகிய மாயையை புகழ்ந்தான். தலை நிமிர்ந்தான். தேவர்கள் பூதர்கள் மிகவும் அஞ்சினர். தேவர்களில் பலர் பறவை வடிவம் கொண்டு பறந்து மறைந்தனர். எழுந்த அனைவரும் மறுபடியும் முருகப்பெருமான் முன்பு போரிட சேர்ந்து வந்தனர். முருகப்பெருமான் தெய்வப்படை ஒன்றை சூலமாக ஏவிவிட அது உயிர் பெற்றெழுந்த அனைவரையும் ஒருங்கே கொன்றது. இந்திர ஞால தேரில் இருந்த அமுத மந்திர மலையை பொடி பொடியாக்கியது. இப்பொழுது சூரவன்மன் நடந்த நிகழ்வுகளை பார்த்து மனம் தளர்ந்தான். வலிமை இழந்தான். பெருமூச்சு விட்டான். சிறுமை உடையவனானான். தனித்தவனானான்.
மிகவும் வருந்தி துன்பக் கடலில் மூழ்கினான். அனைத்து அசுரப்படைகளும் அழிந்ததால் பூத வீரர்கள், தேவர்கள், நவவீரர்கள் மகிழ்ந்தனர். இதைக் கண்ட சூரபன்மன் இந்திர ஞால தேரை அழைத்து பூதகணங்களையும் வீரர்களையும் அண்டத்தின் உச்சியில் வைத்து அங்கேயே அவர்களை பாதுகாத்து கொண்டிருப்பாயாக என்று இயம்பினான். அதுவும் சென்று அனைவரையும் மயக்குமர செய்து அண்டகோலத்தின் உச்சியில் வைத்து சூரபன்மனின் ஆணைப்படி செயல்பட்டது. இதை அறிந்த முருகப்பெருமான் ஒரு வலிமையான அம்பை அனுப்ப அந்த அம்பு அத்தேரினை பற்றி விரைந்து திரும்பி வந்தது. அத்தேரிலிருந்து அனைவரும் மயக்கம் நீங்கி குதித்து இறங்கினர். முருகப்பெருமான் அத்தேரை பார்த்து, சூரபன்மன் இறக்கப் போகிறான், நீ இவ்விடம் இருப்பாயாக எனக் கூற அது முருகப்பெருமானின் பக்கத்தில் அவரின் ஏவலின்படி நின்றது. இதைக் கண்ட சூரபன்மன் மிகவும் கோபப்பட்டான். உடன் அம்பு மழை பொழிந்து முருகப்பெருமானின் தேர்ப்பாகனான வாயுதேவனை தாக்கினான். வாயுதேவர் மிகவும் வருந்தி துன்பப்பட்டார். கருணையே வடிவமான முருகப்பெருமான் ஒரு அம்பால் சூரபன்மனின் வில்லை உடித்தார். தன் வில்லை இழந்த சூரபன்மன் சூலாயுதத்தால் போரிட்டான். பின் தன் சிங்கத்தால் முருகப்பெருமானின் தேரிலுள்ள குதிரைகளை நகத்தால் துடிக்குமாறு அடித்து துன்புறுத்தியது. சூலம் வான்வழி சென்றது. முருகப்பெருமான் தன் வஜ்ராயுதத்தால் அந்த சூலாயுதத்தை அழித்து சிங்கத்தையும் வானில் வீசி திரும்பி பூமியில் விழுந்து தன் உயிரை இழந்தது. சூலத்தையும் சிங்கத்தையும் அழித்த முருகப்பெருமானே, நானே ஒரு வடிவம் கொண்டு விழுங்குகிறேன் எனக் கூறி சக்கரவாக பறவை போன்று ஒரு ஒப்பற்ற உருவத்தை மேற்கொண்டு சிறகுகள் உடைய பெரிய மலை போல் விளங்கி ஆரவாரம் செய்தான். வானத்தில் பறந்து சென்றான். பறவை வடிவில் அனைவரையும் குத்தினான். நகத்தால் தலைகளை அறுத்தெறிந்தான். சுற்றித் திரிந்தான். முருகப்பெருமான் அப்பறவையை அழிக்க இந்திரனை பார்த்தார். இந்திரன் முருகப்பெருமானின் கருணையை நினைத்து மயில் இறகுகள் மிகுதியாக உடைய ஆண் மயில் வடிவம் கொண்டு முருகப்பெருமான் முன்பு துதித்தவாறு பச்சை மலை போல் நின்றான். அடியவனான என் மீது ஏறியருள்வீராக என வேண்டினான் இந்திரன். தேரிலிருந்து இறங்கி மயில் மீது ஏறி சூரன் செல்லும் இடம் நோக்கி வானில் செல்ல அருளினார். இந்திரனான மயிலும் சூரனான சக்கரவாக பறவையும் கடும் போர் புரிந்தனர். முருகப்பெருமான் ஒரு வாளை எடுத்து சக்கரவாக பறவையை இரு துண்டுகளாக ஆகுமாறு எரிந்தார். பறவை துண்டானதும் சூரபன்மன் பஞ்சபூதங்களின் வடிவம் கொண்டு வழியை மறைத்தான். 7 அம்புகளை செலுத்தி மாயையான பஞ்சபூதங்களின் வடிவத்தை அழித்துவிடக் கூற அவை அதை செய்து முடித்தன. சூரபன்மன் மாயையால் பல உருவங்களைக் கொண்டு முருகப்பெருமானை சூழ்ந்து நின்று பேரொளி எழுப்பினான். யமனைப் போன்று, பூதத்தைப் போன்று, பேய்களைப் போன்று, தீ, காற்று, புகை, கடல் அலை, நஞ்சு, மலை, பல ஆயுதங்கள் போல், சிங்கம் போல், யானை போல், தன் மகன்கள் போல், சகோதரர்கள் போல் பலவிதமாக வந்து முருகப்பெருமானை சூழ்ந்து நின்று கொண்டான். ஒரு அம்பினால் அவன் மாயை அழித்தார் முருகப்பெருமான். முருகப்பெருமான் சூரபன்மனை பார்த்து, அளவற்ற வடிவத்தில் நீ வந்து போர் புரிந்தாய், அதை அழித்தோம். அழிவில்லாத பெரிய உருவம் கொள்வோம், அதனை நன்கு காண்பாயாக என்று கூறி அருள் பாலித்தார். ஒப்பற்ற பேருருவம் கொண்டு விஸ்வரூப தரிசனம் காட்டினார். அண்டங்கள் அனைத்துமாய், திசைகள், உலகங்கள், கடல்கள், தேவர்கள், உயிரினங்கள் யாவுமாய், அவர் திருமேனி அன்று எதுவும் இல்லாமல் எல்லாம் அனைத்தும் அவருள் அடக்கம். முருகப்பெருமானின் ஒவ்வொரு அங்கங்களிலும் ஒவ்வொரு காட்சியாக காண்பித்து சூரபன்மன் வியந்து நின்றான். சிறிது நல்லறிவினை தோற்றுவிக்க முருகப்பெருமான் இவ்வாறு பேருருவம் காண்பித்தார். சூரபன்மன் முதற்காரணப் பொருளாக விளங்கும் கடவுள் இக்கடவுளாவார். இவரே அனைத்திற்கும் முதல்வர், தலைவர் என்னும் உண்மையை உணர்ந்தான். அன்று தூதன் கூறியது உண்மையே. பலமுறை கண்டாலும் தெவிட்டவில்லை என்றான். சிவபெருமானிடம் நான் செய்த தவத்தால் இதை காண முடிந்தது. வேறு யாராலும் காண முடியாது, அறிய இயலாது. என்னுடன் போர் செய்தது கூட அவர் கருணையே என உணர்ந்தான். என் சகோதரர்கள் பிள்ளைகள் கூறியதும் உண்மையே. கண்ணீர் பெருகுகிறது. மயிர்கள் கூச்செறிந்தன. அன்பு தோன்றியது. உள்ளமும் எலும்பும் உருகின. எப்பொழுதும் இவருடன் இருந்து இவர் அடிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான். என் உள்ளத்தில் உள்ள ஆணவம் ஒன்றே இதை செய்ய விடாமல் தடுத்தது. தீயில் இட்ட வெண்ணெய் போல் அறிவு உடல் வலிமை இழந்தன. நான் இவரிடம் போர் செய்தது தவறு. இவ்வுடல் நிலையற்றது. புகழ் ஒன்றே நிலைத்து நிற்பது.
என்றெல்லாம் பலவாறாக சூரபன்மன் கூறி வணங்க முருகப்பெருமான் தன் பேருருவத்தை மின்னல் போல் மறைத்து கொள்ள ஞானத்தை குறைத்து முந்தைய செருக்குடன் இருக்க செய்தார். சூரபன்மன் தந்திரத்தை பயன்படுத்தியதால் அவனை முருகப்பெருமான் இவ்வாறு செய்தார். பழையபடி சூரபன்மன் சினந்து பகையுடன் பேசலானான். எனக்கு ஒப்பாக இவ்வுலகில் எவரும் உண்டோ? புதிய வடிவம் கொண்டு என் உள்ளத்தை மாற்ற நினைத்தாயோ? என் எண்ணம் அழியாது எனக் கூறி சூரபன்மன் மாயையால் இருள் வடிவம் கொண்டு பல தலைகளையும் பல கைகளையும் பெற்றவனாய் பேருருவம் கொண்டு தேவர்களையும் பூதப்படைகளையும் உண்ணத் தொடங்கினான். தேவர்கள் மனக்கலக்கம் கொண்டனர். தேவர்கள் முருகப்பெருமானை அடைக்கலம் அடைந்து வேண்டி நின்றனர். நாங்கள் வலிமை இழந்தோம், எங்கு சென்று உயிர் பிழைப்போம், எங்கள் உயிரை காத்தருள்வீராக என்று வேண்டினர். சூரனை கொல்ல முருகப்பெருமான் வேலை தொடுத்தார். நான் அழிவற்ற வரம் பெற்றவன் என வேலின் முன் சிரித்து கொண்டு நின்றான் சூரபன்மன். சூரன் தான் மேற்கொண்ட இருள் வடிவம் நீங்கி கடலின் நடுவில் மாமரமாய் நின்றான். பருத்த அடிப்பக்கம், சிவந்த தளிர்கள், முதிர்ந்த இலைகள், பொன்னிறத்தில் பூங்கொத்துக்கள், மரகதமணி போல் காய்கள் காய்த்து செந்நிறப் பழங்களை பெற்று பல கிளைகளை கொண்ட யோசனை தூரம் பரவிய மாமரமாய் விளங்கினான். அசையாது இருந்தவன் தன் ஆயுட்காலம் முடிவது உணராத பெருமையுடைய சூரபன்மன் தன் உடலை அசைத்தான். முருகப்பெருமானின் வேலானது சினந்து மாமரத்தை இரண்டாக கூறுபடுத்தியது. பின் வேலானது வான்வழி சென்று ஆகாய கங்கையில் மூழ்கி முருகப்பெருமானின் சிவந்த கரத்தில் வந்து சேர்ந்தது. இரு கூறுகள் ஆக்கப்பட்ட மரம் சேவலும் மயிலுமாகி சினத்துடன் முருகப்பெருமானிடம் போரிடும் எண்ணத்துடன் வந்தான். மாணிக்கமணி மலை போன்றும் மரகதமணி மாலை போன்றும் ஞானமே வடிவமாகிய முருகப்பெருமான் முன் போரிட செருக்குடன் வந்தான் சூரபன்மன். முருகப்பெருமானின் கருணையான பார்வை பட்டதும் பகைமை நீங்கி தெளிவு பொருந்திய மனம் உடையவனாய் நின்றான். மாயையின் மகனான சூரபன்மன் உய்வு பெற்று குமரப்பெருமானின் திருமுன்பு வந்து சேர்ந்ததால் தூய்மை உடையவராய் மேன்மை பெறும் பதவி அடைந்தான். முருகப்பெருமான் சேவலின் உருவத்தைக் கண்டு தம் தேரில் நீ கொடியாக ஆரவாரம் செய்வாயாக என்று கூறி அருள சேவலும் தனக்கு தகுதியானது என்று எண்ணி வானில் தனித்து எழுந்தது. சேவல் ஒரு கொடியாகி மனவேகத்தினும் முன்னாக செல்லும் வலிமை பெற்று அவ்விடம் ஆரவாரத்துடன் இருந்தது. மயிலை இந்திர மயிலை விளக்கி சூரபன்மனாகிய மயிலை தன் வாகனமாக கொண்டு ஏறி அனைத்து இடங்களுக்கும் செல்ல வாயுதேவரை விட அண்டகோலகம் நடுங்க தொகையை விரித்து ஆரவாரம் செய்து ஆண்மயில் சென்றது. முருகப்பெருமானை தாங்கி நின்றது. திசைகள் அனைத்தும் பறந்து சென்றது. இந்திரனையும் அக்னியையும் முருகப்பெருமான் பழைய வடிவம் கொள்ள சொல்ல அவர்களும் மாறினர். திருவடிகளை பணிந்து வணங்கினர். முருகப்பெருமான் சூரனை கொன்று ஒளியுடைய மயிலின் மீது ஊர்ந்து வந்தமையை அறிந்து அனைத்து பூதகண வீரர்களும் தம்பிகளாகிய நவ வீரர்களும் முருகப்பெருமானின் திருவடியை பணிந்து வணங்கி ஆரவாரம் செய்தவர்களாய் சூழ்ந்து விளங்கினர் எனக் கூறி சூரபன்மன் வதைப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் தேவர்கள் போற்றுப்படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகா சரணம்.